கோத்தபாய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்து நாட்டுக்கு நல்லது செய்ய முயற்சித்தார். ஆனால் அவர் குடும்பத்தினரால், குறிப்பாக ராஜபக்ஷ மகன்களால் அழிக்கப்பட்டு விட்டார் என சர்வஜன பாலய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெவீர தெரிவித்தார். கம்பஹா மாவட்டத்தில் மீரிகம பகுதியில் உள்ள ஹாபிட்டிகம பிரிவில் சர்வஜன சபையை அமைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜவீர இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நான் குடும்ப அரசியலுக்கு எதிரானவன் என்பதால் தான் கோட்டபாய ராஜபக்ஷவை ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுத்து ஆட்சிக்கு கொண்டு வர முயற்சித்தேன். ஜேவிபி போல எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் அரசியலில் நாம் ஈடுபட மாட்டோம் என்று கூறினோம். குறிப்பாக கடந்த கால அரசியலில் இருந்த குடும்ப அரசியலுக்கு எதிராக நின்றவன் நான். ஊழலுக்கு எதிராக நின்றவன். தந்தையிடமிருந்து மகனுக்கு அரசியல் செல்வதை எதிர்த்தவன். அதற்காகவே எனது முழு பலத்துடன் தொடர்ந்தும் போராடியவன். உண்மையில் கோட்டபாய தனது எளிய வீட்டிலிருந்து பாதுகாப்பு வீரர்களை அகற்றி, அலுவலகங்களில் புகைப்படங்களை அகற்றி, மற்றவர்கள் பொய்யாக செய்தவற்றை உண்மையாக செய்ய முயற்சித்தார். கோட்டபாய ராஜபக்ஷ உண்மையாகவே சரியான விடயங்களை செய்ய முயன்றார். ஆனால் அவர் தனது குடும்பத்தினரால், குறிப்பாக ராஜபக்ஷ மகன்களால் அழிக்கப்பட்டு விட்டார் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.